வணக்கம் அன்புள்ளங்களே, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா 2026 தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபவ ஆண்டின் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். விருச்சிகம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது விசாகத்தினுடைய 4ஆம் பாதமும், அனுசம் 1, 2, 3 ஆகிய 4 ஆகிய பாதங்களும், கேட்டை 1, 2, 3, 4 ஆகிய பாதங்களும் அடங்கியுள்ளன. வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி புதனுடன் இணைந்து அமர்ந்துள்ளார். அதே சமயம் 5ஆம் வீட்டு அதிபதி குரு மே மாதத்திற்கு பின் 9ஆம் இடத்திற்கு வருகிறார். இது உங்களுக்கு அற்புதமான காலம். பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நல்ல வேலை அமையும். உயர் பதவி தேடி வரும். பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். தொழிலில் மாற்றம் செய்வீர்கள். வருடம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் தேவைக்கு அதிகமாகவே வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தந்தை வழியில் ஆதாயம் உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படிப்பீர்கள். மனம் சந்தோஷமாக இருக்கும். இந்த ஆண்டு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். சென்ற வருடம் அர்த்தாஷ்டம சனீஸ்வரரால் பொருளாதார பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் இருந்து வந்திருக்கலாம். ஆனால் இனி எல்லா விதமான நன்மைகளை அடைய இருக்கிறீர்கள். உற்சாகமாக செயல்படுவீர்கள். தொழிலில் நல்ல லாபம். கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் செய்வோருக்கு அதிக லாபம் வரும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்க நான் சொல்லியிருக்கேன். கவனமாக இருக்க வேண்டும். பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது இந்த காலங்களில் உங்களுக்கு நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். இந்த ஆண்டு குரு ராகு கேது என முக்கியமான 3 கிரகங்களின் பெயர்ச்சிகள் ஏற்படுவதால் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாக அமையும். உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வருகிறார் குரு பகவான். குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வருவதால் வெளிநாட்டு வேலை உறுதியாகலாம். கனவுகளெல்லாம் நினைவாகும். தந்தை மூலம் ஆதாயம் கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு வரும். எதிர்பாராத பணியிடை மாற்றம் உறுதியாகும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். இந்த ஆண்டு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் வருகிறார். அதனால் பல நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். ராகு 3ஆம் இடத்திற்கு வருவதால் உங்கள் எண்ணம் அனைத்தும் வெற்றி பெறும். ஒரு சிலருக்கு வேலை மாற்றலாகி வெளியூரில் செட்டில் ஆவீர்கள். உங்கள் பேச்சிலும் செயலிலும் தெளிவு இருக்கும். கேது 9ஆம் இடத்திற்கு வருவதால் குடும்பத்துடன் புண்ணிய சேஸ்திரங்கள், அதாவது ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்வீர்கள். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை குரு ஓரையில் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் சுப காரிய தடை நீங்கும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலான ஜோதிடர் கருப்பையா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க. மேலும் அடியவனிடம் நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் அல்லது சித்தம்பர் தொடர்பாக ஆலோசனை பெற வேண்டும் என்று விரும்பினாலும் சலுகை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அடியவனுடைய வாட்ஸ்அப், மொபைல் அண்ட் ஜிபே நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. 97 91 29 54 33 9791 295433 என்ற எண்ணின் மூலமாக அடியவனை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.